வணக்கம் நண்பர்களே. இதான் பார்த்தீங்கன்னா சீனி புளிங்காய், தேச புளிங்காய் அல்லது பார்த்தீங்கன்னா கொடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விதைய பார்த்தீங்கன்னா மலக்கா எடுத்து வச்சுங்க. இது போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா விதைக்க போகிறோம். வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக்கி நிறைய காய் பார்த்தீங்கன்னா பொரிக்கும். இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே பங்காருங்க. கொத்து கொத்த காய பிடிச்சிங்க, பாதி கிளி குருவி சாப்பிட்டுச்சு. இருந்தாலும் அதுபோக பார்த்தீங்கன்னா 10 கிலோ 5 கிலோ எடுத்து கடைக்கு மட்டும் கொடுத்துங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காய் நிறையா பிடிக்குது. அது இல்லாமல் டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. வாங்க இப்படி போய் பார்த்திங்கன்னா நம்ம பயிரிடுறோம், அதை பார்த்திங்கன்னா விதை போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனுங்க. அதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க 7 குழி வருதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறீங்கன்னா பார்த்திங்கன்னா காய்ச்சி போயிருங்க. ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா 2 விதை போட்டுடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒன்று முளைக்கலாம் கூட ஒன்று முளைக்கும். பார்த்திங்கன்னா 2 விதைகள் நான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த பார்த்திங்கன்னா 2026ங்க எலெக்ஷன் அன்னைக்கு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விதை போடுறேன். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம காய் பிடிக்க போகுது, மரம் பெருசாகி காய் பிடிக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போங்க. அழகாக போட்டு மண் பார்த்திங்கன்னா மூடி வச்சு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ஏற்பாடு பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா மண்ணில் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, அழகாக பார்த்திங்கன்னா நான் இந்த கோணசி வச்சு ஓட்ட போட்டுங்க. தண்ணி அழகாக விழுந்துருங்க. வந்து போட்டுருக்குறேன். இவ்வளோ தலைமான தெரியலிங்க. சரிங்க, மடி பார்த்திங்கன்னா 2 தான் எடுத்து வச்சுங்க. சரிங்க, அதே மாதிரி ரொம்ப ஆழமான தோண வேண்டாங்க. அப்போ தண்ணி போகாதுங்க. இங்கே இருங்க, 2 குழி 1 போட்டுச்சுங்க. அவ்வளோதாங்க, மண்ணை முடிக்கலாம். இதே மாதிரி இருங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எப்படி பார்த்திங்கன்னா வருது அப்படின்னு காமிக்கிறதுங்க. மக்களே பார்த்திங்கன்னா விதையெல்லாம் பார்த்திங்கன்னா குழிக்குள் போட்டாச்சுங்க, அழகாக போட்டாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட நேரம் வந்துச்சுங்க. கேட்டு தண்ணி கொட்டாச்சுங்க. தண்ணி அழகாக போகுது. வாங்க எல்லா குழி கரெக்டாக போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அழகாக வருதுங்க. சொன்னீர் பர்சன்டேஜ் பாருங்கள், தண்ணி படுத்திங்கன்னா ஒரு அழகாக வருது. ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா போதுங்க.